நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு போனா 5 நாள் கழிச்சு தானே திரும்பி வருவீங்க? ஆமா. ஆனா நீ எங்கேயே தங்கிக்க கவிதா. இந்த 5 நாள் நான் எப்படி உங்களை பார்க்காம இருப்பேன்? விஜய் நான் ஒரு சொன்னா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லு. இந்த 2 நாள்ல என்னையும் அறியாம நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க நல்ல மனசு, என்கிட்ட காட்டுற அன்பு, இதையெல்லாம் என்னால மறக்க முடியல. ஐ லவ் யூ விஜய். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஒரு நாள், ஒரு நிமிஷமாவது நான் உங்க மனைவியா வாழணும். என்னைக்காவது அம்பிகாவுக்கு குணமடைஞ்சா அன்னைக்கு நான் விலைக்கு போயிடுவேன். என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? நீங்க திரும்பி வரப்போ ஒரு நல்ல பதிலோடு வரணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் யோசிச்சு சொல்றேன். நர்ஸ், கொடுங்க, நான் கொடுக்குறேன். அம்பிகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு ஆசைப்படுறா. உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தானே? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை தான். இதோ உன்ன மாதிரி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற என்ன அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு. வர முகூர்த்தத்திலேயே எனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன்னோட சொத்தை நாங்க சேர்ந்து அனுபவிக்க போறோம். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஐயோ, கையில என்னாச்சு? சமைக்கிறப்போ கை சுட்டுருச்சு, அவ்வளவுதான். சார், நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவசரமா ஊருக்கு போனோம். என்ன விஷயம்? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்திருக்கு. கொஞ்சம் பணமும் லீவும் வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்து தரேன். அக்கா, நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். அக்கா, நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். அக்கா, நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். இப்படி இருக்க? தூக்கி போடுங்க அத முதல்ல. ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிப்போச்சுல. ஆமா. அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
அந்த புரோக்கர் மனோகர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நம்ம ரேஷ்மாவுக்கு கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தறேன்னு சொல்லியிருக்காரு. ம். ம். ஐயோ என்ன நீங்க உங்களுக்கு நேரம் காலம் ஒண்ணும் கிடையாதா? யாரு இல்லவா? ஐயோ இந்த பங்கஜ பார்க்க போறா. போயிட்டா. ஐயோ மூஞ்சிய பாரு நல்லா அசடு வடியுது. ஏய் இதுக்கெல்லாம் இந்த வீட்ல பெட்ரூமே இல்லையா? வித் ஏசியோட 1க்கு 4 இருக்குல்ல, அங்க வச்சு கொஞ்சலாம்ல. அது வந்து என்னதான் புருஷன் லட்டு மாதிரி இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இதே வேலை தானா? இவ கல்யாணத்தை முடிச்சு முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பி வைங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து போக மாட்டேன். விஜயத்தான் மாதிரி ஒரு அழகான புருஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். எப்ப பார்த்தாலும் விஜயதான் விஜயதான். அவளே கட்டிக்கோ. நான் ரெடி, நீ ரெடியா? ஏய் போடுங்க இருந்து. பாய். அத்தா அத்தா எனக்கும் இதே மாதிரி எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க அத்தா. ஐயோ ப்ளீஸ் சொல்லித்தாங்க அத்தா. சரி 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 இப்படி இரு. கால தூக்கு. கையை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ஐயோ அத்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல. பாத்து அத்தா. ஐயோ எனக்கு கையெல்லாம் வலிக்குது. விடுங்க கை வலிக்குது அத்தா. ஐயோ என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. கை வலிக்குது அத்தா. விடுங்க. அம்மா ஐயோ என்னால முடியலடா சாமி. எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸே நான் பண்ணிக்கிறேன். அம்மோய். எக்ஸசைஸ் பண்ணியாச்சா? என்னங்க டீ? அம்பிகா மறந்துட்டேன். புரோக்கர் மனோகர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சாயந்தரம் 5 மணிக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி நம்ம ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்களா. என்ன ரேஷ்மா ரெடி தானே? வர்றது ரொம்ப வசதியான ஃபேமிலின்னு புரோக்கர் சொன்னாரு. அதனால அவங்கள நல்லா கவனிக்கணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீங்க சொதப்பாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நான் மத்தியானமே வந்துடுறேன். அம்பிகா குளிக்கணும், கொஞ்சம் ஹீட்டர் ஆன் பண்ண. ஆன் பண்ணிட்டேன். என்னங்க டவல்? வா போலாம். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எதுக்கு சார் வீணா? பங்கஜம் அவ எனக்கு வேணும். ரேஷ்மாவை நான் தான் கட்டிக்கணும். அந்த சின்ன மொட்டு மேல எனக்கு அலாதியான ஆசை இருக்கு. அதோட ரேஷ்மாவை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்துல பாதி அவனுக்கு வேற கொடுக்கணும். அது நடக்கூடாது. முழு சொத்தும் ரேஷ்மாவும் எனக்கு வேணும்.